இப்ப இந்த காலகட்டத்தில் நிறைய நோயாளிகள் இயற்கை மருத்துவத்து மேல முழு நம்பிக்கையோட வராங்க. அதாவது முக்கியமா பார்த்தோம்னா ஹோமியோபதி ஆயுர்வேத சிகிச்சை நம்பி நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. மெயினா இந்த இயற்கை மருத்துவத்துல என்னென்ன பலன்கள் இருக்குது, அதோட பெனிஃபிட்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த இயற்கை மருத்துவத்துல முக்கியமா இந்த ஹோமியோபதி ஆயுர்வேத சிகிச்சையில பார்த்தோம்னா நாள்பட்ட நோய்களுக்கு அருமையான மருந்துகள் நிறைய இருக்குது. இப்ப நாள்பட்ட நோய்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது ஒரு நோய்க்கு மோர் தென் 3 months நீங்க தொடர்ச்சியா மருந்துகள் எடுத்தாலே அது நாள்பட்ட நோய்னு சொல்லுவாங்க. அதாவது சாதாரண தலைவலி நோய் மைக்ரைன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அலர்ஜியா இருக்கலாம், ஒரு அடுக்கு தொண்டன்னு சொல்றது, ஏன்னா பிரஷர் அண்ட் சுகர், தைராய்டு, இந்த மாதிரி நோய்கள்லாம் பார்த்தோம்னா டெய்லி மாத்திரை போட்டுட்டே தான் இருப்பாங்க. அதாவது ஆயுள் மருத்துவ டெய்லி மாத்திரை போட்டே இருப்பாங்க. மாத்திரை போட்டாதான் ரொட்டீன் லைஃபை ஃபாலோ பண்ண முடியும். இந்த மாதிரி நோய்களுக்கு நம்ம ஹோமியோபதி சிகிச்சையில நிரந்தரமா அந்த நோயோட ரூட் ஆஃப் காசை கண்டுபிடிச்சு கடைசியில் நிரந்தர மருந்தே இல்லாமல் 100% நோயிலிருந்து வெளிவரதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. அதாவது நாள்பட்ட நோய் மீன்ஸ் சாதாரண அலர்ஜில இருந்து அப் டு கேன்சர் வரைக்கும். ஏன்னா இப்போ நம்ம எடுக்கிற மருந்துகள் பார்த்தோம்னா முக்கியமா அந்த ஆயுத மருத்துவத்துல மேனேஜ்மெண்ட் தெரப்பி அப்படிம்பாங்க. அதாவது நோயை கட்டுப்படுத்ததான் செய்யறத குணப்படுத்துறது கிடையாது. ஆனா நம்ம நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் முக்கியமா இந்த ஹோமியோபதி சிகிச்சையில 100% குணப்படுத்தி இந்த நோயிலிருந்து வெளியே வரலாம். இப்ப அடுத்து மெயினா ரெண்டாவது முக்கிய ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் ரெண்டாவது முக்கியமான ரோல் என்னன்னு பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நோய்கள். அதாவது ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப கருப்பப்பையில கட்டின்னு சொல்லுவாங்க, கருமுட்டையில கட்டிருக்கு அப்படிம்பாங்க, மார்பகத்தில் கட்டிருப்பாங்க, மூட்டுல சத வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, பைல்ஸ் அதாவது மூல பிரச்சனை அப்படிம்பாங்க, பிஸ்டுலா அப்படிம்பாங்க, சிறிய கற்கள் சொல்லுவாங்க, பித்தப்பை கற்கள். இந்த மாதிரி கேசஸ்லாம் 100% சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்ற கேசஸ்லாம் இருப்பாங்க. ஏன்னா ஆங்கில மருத்துவத்தில் இதுக்கு மருந்துகள் இல்லாதனால கண்டிப்பா சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி நோய்களை 100% சர்ஜரியே பண்ணாம நம்ம ஆயுஷ்ல அது முக்கியமா ஹோமியோபதி சிகிச்சை பண்ணா நிரந்தரமா தீர்வு கடந்த 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த நோய்களை பத்தி ஏதாவது சந்தேகம் தெரிஞ்சா ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க.